என் வாழ்க்கையிலே நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் எபேசு பட்டணத்துக்கு ஊழியத்திற்கு போன நேரத்திலே அங்கே சொல்லுகிறார், என் வாழ்க்கையிலே என் ஊழியத்திலே ஒரு அனுகூலமான கதவை இந்த எபேசு பட்டணத்திலே கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். ஆமென். இது தேவனாலே திறந்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை ஆங்கில தமிழ்ல அனுகூலமான கதவு என்று தமிழ்ல போடப்பட்டிருக்கிறது. நம்ம அனுகூலம்னா நமக்கு தெரியும், எல்லாம் ஃபேவரபிளா, சாதகமாக நாம் விரும்புகிறது போல கர்த்தர் நம்முடைய காரியங்களிலே ஆமென் செய்கிறதை தமிழ்ல இங்க போட்டிருக்கு. ஆனா ஆங்கிலத்திலே கொஞ்சம் வித்தியாசமாக வேற ஒரு பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Because a wide door for effective service has opened to me in Ephesians a very promising opportunity என்று போடப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இந்த வார்த்தை வைட் டோர் என்கிற வார்த்தை, ஒரு அனுகூலமான பெரிய கதவு என்கிற வார்த்தை ஆம்பிளிஃபைட் பைபிள்ல போட்டிருக்கு. வெரி ப்ராமிசிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம், உங்க வாழ்க்கையில ஒரு கதவு, எப்படிப்பட்ட கதவு திறக்கப்பட போகிறது என்றால் அநேக வாய்ப்புகள், அநேக ஆப்பர்ச்சுனிட்டி உங்க வாழ்க்கையில ஏற்பட போகிறது. இதுவரை அநேக நம்பிக்கைக்குரிய, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஆமென், இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத இடத்திலே கர்த்தர் ஆமென் அநேக வாய்ப்புகளை, ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார். புரிந்தவங்க நல்லா கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமா, அநேக வாய்ப்புகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே சில ஏற்படுத்தும் போது அதன் மூலமாய் நீங்கள் உட்பிரவேசித்து ஆசீர்வாதங்களை கர்த்தர் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அததான் இங்க அனுகூலமான கதவு என்று சொல்லுகிறார். நம்பிக்கையான வாய்ப்புகள். ஆமா, சில வாய்ப்புகளை இந்த மே மாதத்தில் எதிர்பாருங்க. உங்க வியாபாரத்தில் கர்த்தர் சில வாய்ப்புகளை ஏற்படுத்த போகிறார். ஆமென். சில நல்ல நல்ல வாய்ப்புகளை உங்க குடும்பங்கள் காரியங்கள்ல கர்த்தர் செய்ய போகிறார். உங்க பிள்ளைகளுடைய காரியத்தில் கர்த்தர் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்க வாழ்க்கையில் சில ஆசீர்வாத கதவுகள் உண்டாக போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பாருங்க,